ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சுரக்காயை வச்சு அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. 3 விசில் விட்டிங்கன்னா போதும், அருமையாக இது செஞ்சிடலாம். சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்கிறதுன்னு டென்ஷன் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடையல் பண்ணிட்டிங்கன்னா காலையில் டிஃபனுக்கும் ஆயிக்கும், மதியானம் சாதத்துக்கும் ஆயிரும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடானது 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்து செஞ்சுருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா ஒரு 3 அணத்தை வந்து 2ஆக கிள்ளி சேர்த்துருக்குறேன். கூடவே 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்தளவு பூண்டு சேர்த்துறீங்களோ அந்தளவுக்கு இந்த கடையல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுருங்க. ஒரு பெரிய தக்காளி எடுத்து இது போல் நீள்வாக்கில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சப்போஸ் நீங்கள் சின்ன தக்காளி எடுத்திங்கன்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாமே லைட்டாக நிறம் மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம 2 கத்திரிக்காய் எடுத்து மேலே இருக்கிற காம்பை கட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து மீடியம் சைஸ் சுரக்காய் எடுத்து மேலே தோல் விதையெல்லாம் நீக்கிட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். அதையே வந்து இது கூட சேர்த்துருவோம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா தக்காளி வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும் இந்த சுரக்காய் வந்து. கூட பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இப்போ சேர்த்துக்கலாங்க. இந்த சுரக்காயும் கத்திரிக்காயும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு வந்து சொல்லவே வேண்டாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா இந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் பெருங்காயத்தூள் சேர்த்துன வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3/4 டீஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா வந்து காய் கூட நல்லா கலந்து வரணும். அந்தளவுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து முதலையே ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த புளியை வந்து கரைச்சிட்டு இது கூட சேர்த்துருவோம். சேர்த்து ஒரு நிமிஷம் போல் இந்த புளி தண்ணியில் இந்த காயெல்லாம் வதங்கட்டும். இப்போது நம்மளுக்கு கடையல் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காகவே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த காயெல்லாம் வந்து வேகும்போதே நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. கூடவே கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறலாம். குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுறலாங்க. 3 விசில் விட்டிங்கனாலே காயெல்லாம் வந்து நல்லா வெந்து வந்துடும். ஒரு அடுப்பில் நம்ம இது மாதிரி விசில் வச்சுட்டு சாதம் வைக்கிறக்குள்ளேயே இந்த விசில் வந்து வந்துடும். பாருங்கள், 3 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு முறை கலந்து விட்டுட்டு காய் எடுத்து நல்லா வெந்துருச்சா நம்ம பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேகலைன்னா மறுபடியும் கூட ஒரு 5 நிமிஷம் நீங்கள் காயை நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், எடுத்து அமுத்தி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் காய் நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா நம்ம கடைஞ்சிக்கலாங்க. இந்த கடையில் வந்து இது போல் பருப்பு மத்தில் கடைஞ்சிங்கன்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரில் அடித்தா கூழ் போல் ஆயிரும். அதனால் இது போல் பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிருங்க.
பாருங்கள் கடைஞ்சிட்டேன். இப்போ அருமையான டேஸ்டியான சுரைக்காய் கத்திரிக்காய் கடையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து அருமையாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மேலே நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அபாரமாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக மல்லி இலையை தூவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.